வணக்கம். முந்தா நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய ஆதரவு, நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் போட்டிருக்கீங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் போட்டவங்க முக்கால்வாசி பேர்த்துக்கு நான் பதில் போட்டிருக்கேன். அண்ட் இமெயிலில் வந்து இன்னும் நான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஃபோன் கால் எங்கள் ஆஃபீஸில் வந்து கால் சென்டர் வந்து மிஸ்ஸஸ் அப்பர்னா அவங்க தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கால்ஸ் நிறையா வருது, அவங்க எடுத்து பேசி அதுக்கப்புறமா எனக்கு கனெக்ட் பண்ணுறது டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்து. ஸோ ப்ராக்டிக்கலி ஃபார் நெக்ஸ்ட் 3-4 டேஸ் வந்து அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்கள் யார் கால் பண்ணாலும் டைரெக்டாக நான் தான் அட்டென்ட் பண்ண போகிறேன். அது ஏன்னு சொன்னால் மோஸ்ட்டாக அந்த டைம் டிலே ஆகாத இருக்கிறதுக்கோசரம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அன்டில் அன்லஸ் ஆஃபீஸில் யாராச்சும் கெஸ்ட் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போதும் ஃபோன் வந்துச்சுன்னா நான் எடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கால் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது, ஒரு 2-3 விஷயத்தை தெளிவு பண்ணணுன்னு நான் விருப்பப்படுறேன். இந்த 1008 நாளில் வந்து வாரம் 25,000 நீங்கள் பணம் கட்டுங்க. அதாவது 145வது வாரத்தில் வந்து 1 கோடி நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம்ன்றது நான் பேசியிருந்தேன். இது வந்து பேசிக்லி ஒரு எஃபர்ட். இது பண்ண முடியுமா? 3 வருஷம், சார் 2.25 வருஷம், மாதம் 6% டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா? வாரத்துக்கு வந்து 1.25% அச்சீவ் பண்ண முடியுமான்றது ஒரு எஃபர்ட் போடுறோம். அண்ட் லாஸ்ட் 2 years 3 years ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, யூ கேன் ஆல்வேஸ் செக் இட் அவுட். அண்ட் இந்த ஒரு முயற்சி எடுத்து பண்ணலாம். அண்ட் இது வந்து அஷூரன்ஸ் கொடுக்கறது இல்லை. we are not saying that இது 100% அச்சீவ் பண்ணோது. ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ நம்ம பண்ணலாம்ன்றது ஒரு இது பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து கமர்ஷியல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ் நான் வந்து எஃபர்ட் போடுறேன், நான் வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுனால ஒரு மினிமல் சார்ஜஸில் எங்கள் ரெகுலர் இதில் வந்து நாங்கள் பண்ணல, ஒரு மினிமம் சார்ஜஸில் வந்து நாங்கள் சில ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் வந்து சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, இது பண்ண முடியாது சொன்னால் நிறைய விஷயத்த பண்ண முடியாதுன்னு தான் இருப்பாங்க. உசைன் போல்ட்டை வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நீ வந்து பிலோ 10 செகண்ட்ஸில் வந்து 100 மீட்டர்ஸ் ஓட முடியாதுன்னு சொல்லியிருந்தால் அது ஓட முடியாது தான். அதனால தான் நிறைய பேர் ஓடாத இருக்கிறாங்க. ஒரே ஒரு உசைன் போல்ட் தான் வந்திருக்கிறாப்புல. அண்ட் முயற்சி பண்ணுறவங்க அட்லீஸ்ட் 10 கீழே வரலாட்டினாலும் அட்லீஸ்ட் 12 கீழே வந்திருக்காங்க, இல்லை 13 கீழே வந்திருக்கிறாங்க. வேறு ஆவரேஜாக எல்லாருமே வந்து அரௌண்ட் 30-35 செகண்ட்ஸ் எடுக்கிற இடத்துல. ஸோ எப்பயுமே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு மேலே, ஆல்ஃபாக்கு மேலே வந்து என்ன அச்சீவ் பண்ண முடியுன்றது பார்க்குறது வந்து ஆல்வேஸ் புத்திசாலித்தனம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு இந்த கடைசியில் வந்து ஒரு 95 கமெண்ட்ஸில் வந்து சம்வேர் அரௌண்ட் ஒரு 3-4 கமெண்ட்ஸில் வந்து இது மாதிரி வந்துருந்துச்சு. நான் டெஃபினட்டாக அவங்களோட வார்னிங்கோ இல்லை அவங்களோட வாட் எவர் அட்வைஸோ சொல்கிறத வந்து நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் அவங்களாம் வந்து என்னைய டைரெக்டாக வந்து மீட் பண்ணாத, ஏன் ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எங்களோட அனாலிட்டிக்கல் டீம் அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ராசஸை வந்து தெரிஞ்சிக்காத கமெண்ட் அடிக்கிறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ட் எங்கள் ஆஃபீஸ் வந்து இட்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸுன்றது எதுவுமே மறைச்சி வச்சுக்கிட்டு பேசுறது கிடையாது. யார் வந்தாலும் டைரெக்டாக என் கேபினில் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறேன். அண்ட் நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன்றது டைரெக்டாக நான் வந்து ஸ்க்ரீனை காட்டியிருக்கிறேன், என் பொசிஷன் என்னதுன்னு நான் காட்டியிருக்கிறேன். அண்ட் இப்படி தான் வந்து இன்றைக்கின்னு இல்லை, லாஸ்ட் 10 இயர்ஸாகவே அப்படி தான் இருக்குது. அண்ட் தயவு செஞ்சு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ, ஐ அக்ரி, மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஒருத்தரை நேரடியாக பார்க்காத, அவங்களோட எஃபர்ட்ஸ் என்னதுன்னு தெரியாத, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா அனாலிசிஸ், எபிலிட்டி டு ப்ரிடிக்ட் திங்ஸ், இது தெரியாத கமெண்ட் அடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஒரு 6-7 பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் வாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் சொல்கிறேன்னு சொன்னால் தென் நான் அக்செப்ட் பண்ணுறேன். பார்க்காத வந்து கமெண்ட் பண்ணுறதுன்றது ஐ வில் நாட் அக்செப்ட் இட். அண்ட் யாராக இருந்தாலும், இன்ஃபேக்ட் என்கிட்ட ஃபோனில் நிறைய பேர் பேசினப்போ கூட நான் வந்து சொன்னேன், தயவு செஞ்சு வாங்க, ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள். அண்ட் எப்பயுமே நான் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலிங் நான் எப்பயுமே பண்ணுறது உண்டு.
யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து அவங்களோட ஏஜ் கேட்குறது, அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு முயற்சி தான் நம்ம எடுக்கிறோம், எஃபர்ட் எடுக்கிறோம். அண்ட் 100% அச்சீவ் பண்ணுவோம்ன்றது நம்ம கேரண்டி பண்ணுறதில்ல. வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் எஃபர்ட். லெட்ஸ் சி. லாஸ்ட் வந்து ஒரு 6-7 இயர்ஸ்க்கான ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான எஃபர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கிறது வந்து இந்த தடவை வந்து வி ஆர் ட்ரைங் டு கிவ் இட் அஸ் அ பேக்கேஜ். தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஒரு பேக்கேஜாக வந்து வி ஆர் ட்ரைங் இட் அவுட். ஒரு மினிமல் இது நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு 1000 பேர் வேணும், இல்லை 500 பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்கன்றதுலாம் நான் எதிர்பார்க்குறேன். ஈவன் ஒரு 40-50 பீப்புள் நம்ம வந்து சின்ன லெவலில் வந்து வி ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் இட் ஒன். ரெண்டாவது, இதில் இருக்கிற அத்தனை ஸ்டாக்ஸுமே வந்து நான் வெளியில் காட்ட மாட்டேன். பட் டெஃபினட்டாக ஒன்ஸ் இன் எ மந்த் நான் என்ன வாங்கியிருக்கிறேன், என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கிறேன் அண்ட் என்ன ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்றது ஒரு ஹிண்ட் மாதிரி நான் காட்டுறேன். இல்லை என் போர்ட்ஃபோலியோ வந்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ரீ ட்ரையல் பண்ண முடியுமா, இவங்க வந்து காட்ட சொல்லுங்கன்னு. எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் கிடையாது. லாஸ்ட் 1.5-2 இயர்ஸாக வந்து நான் யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கேன். நிறைய விஷயத்த வந்து அப்படி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொல்லுங்களேன், ஆர்இசி எடுத்துங்க. ஆர்இசி வந்து 135-125 நான் வந்து பை கொடுத்துருக்குறேன். ஆஸ் பேக் ஆஸ் அபவுட் ஏப்ரல் மாதத்தில். வி ஆர் டாக்கிங் அபவுட் டபுள். ஐஆர்எஃப்சி 35 சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 70 இருக்குது. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் எல்லாமே தார்மாராக மேலே போயிட்டுருக்கு. இது வந்து சொல்லலாம் எல்லாமே போயிட்டுருக்கு, இதில் நீ என்ன பெருசானா ஐடென்டிஃபையிங் அட் தி பாட்டம் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். சரியா? சுஸ்லான் வந்து எத்தனை பேர் வந்து 13 ரூபாவில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தில் இருந்துச்சு, நாங்கள் குவான்டிட்டியோட பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து பேஸ். சரியா? ஸோ ஐடென்டிஃபையிங் தட் இது வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அண்ட் லாங் ரன் அடிக்க போகுதுன்றது வி ஆர் டாக்கிங் அபவுட். பிஹெச்இஎல் எடுத்துங்க. பிஹெச்இஎல் வந்து 98 நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்ம குரூப்லேயும் வந்து நம்ம போட்டிருந்தோம். குரூப்னால் நம்ம யூடியூப்பில் வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் 138 எக்ஸிட் பண்ணேன். இன்றைக்கி 145. 138 142 போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து எக்ஸிட் பண்ணேன். ஐ எம் ஹாப்பி வித் இட். ஸோ இது எல்லாமே வந்து 45 டேஸ்க்கான ட்ராக். கடைசியாக ஒரு நேர் வந்து சொல்லியிருந்தால் லாஸ்ட் 3 மந்த்ஸாக செம்ம புல் ரன்னாக இருந்துச்சுன்றது. புல் ரன் இருக்குது இல்லைன்றது அடுத்த விஷயம். பட் மார்க்கெட்டில் எப்பயுமே ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் எங்கே அடுத்தது பர்ஸ்ட் ஆக போகுதுன்றது ஓரளவுக்கு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இருக்கிற 100 ஸ்டாக்கு, நான் சொல்கிறது பர்ஸ்டிங் ஸ்டாக் இருக்கிறது வந்து ஒரு 3500 ஸ்டாக்கு. நான் அதை பற்றி நான் பேசல. ஒரு 100 ஸ்டாக் பர்ஸ்ட் ஆக போகுது, மேலே போகுது அடுத்த ஒரு 10 days 15 daysலன்னா உங்களுக்கு சிக்னல் முதலே கிடைக்கும். இருக்கிற 100 ஸ்டாக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து மேலே போகுதுன்றது சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 40-50 ஸ்டாக் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், முதலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் டெஃபினட்டாக வாங்க, வில் டிஸ்கஸ். அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் பேசுகிறதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. இன்றைக்கி வந்து தோ மார்க்கெட் வந்து அபோவ் 120 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. அண்ட் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து மார்னிங் நெகட்டிவாக இருந்துச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருந்துச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் இட் இந்தியன் மார்க்கெட் வந்து செம்ம ரேலி கொடுத்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஷார்ட் கவரிங் தான். ஸோ ஷார்ட் கவரிங்னால தான் நேற்றும் வந்து ஒரு மேலே ரேலி கொடுத்துச்சு, இன்றைக்கும் வந்து ரேலி கொடுத்துருக்கு. ஸோ பெருசாக வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஷார்ட் கவரிங் வச்சுட்டு நம்ம வந்து கிளாரிட்டிஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. இது வந்து நியூ ஆல் டைம் ஹை பண்ண போதான்றது சத்தியமாக தெரியாது. அண்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 நல்ல ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த வாரத்துக்கான என்ன வருதுன்றது நம்ம பார்க்கலாம். என்ன நேர்களே, உங்களுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதே மாதிரி மிஷன் 1 crore உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா பேசலாம். அண்ட் இதுலேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் பெரிய பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் காண்டாக்ட் பண்ண முடியுமா, அவங்க மட்டும்தான் இது பண்ணலாமான்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு 2-3 நாளில் வந்து இன்னொன்று வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ தட் ஈவன் ஸ்மால் டைம் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணலான்றது நான் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.